தமிழகம் முழுவதும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு அருகே புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வோருக்கு எதிராக காவல்துறை மூலம் தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் மாநிலம் முழுவதும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய சோதனைகளில் சுமார் 1200 கிலோ அளவுக்கு புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் டாக்டர் ஜே. ராதாகிருஷ்ணன், மாநிலம் முழுவதும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு அருகே உள்ள பகுதிகளில் 1400க்கும் மேற்பட்ட கடைகளில் நடத்திய சோதனையின் போது சுமார் 1200 கிலோ புகையிலை சார்ந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் மருத்துவர்கள் அறிவுரையுடன் விற்கப்பட வேண்டிய ஆயுர்வேத மருந்துகளை மருந்து நிறுவனங்கள் லேபிள்கள் மாற்றி கடைகளில் விற்பனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டு அவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். காவல்துறையினர் தொடர் சோதனை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதுவரைக்கும் நம்ம 567 பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் இந்த விழிப்புணர்வு நடத்தி அந்த பகுதிகளில் 1411 கடைகளில் சோதனையிட்டு 1200 கேஜிஸ் தடை செய்யப்பட்ட புகையிலை சார்ந்த பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கன்ஃபியூசிங்காக கஞ்சா சாக்லேட்னு சொல்கிறாங்க. அது கஞ்சா சாக்லேட் இல்லை, பாங்குங்கிற ஒரு கனாபிஸ் என்ற ஒரு பொருள் கலந்த ஒரு ஆயுர்வேதிக் மெடிசினை மருந்து கடைகளில் மருத்துவர் அறிவுரையுடன் விற்பனை செய்யக்கூடிய இதை லேபிளிங் தவறுதலா போட்டு இந்த கடைகளை முறைகேடாக விற்பனை செய்து அதையும் சுமார் ஒரு 20 கேஜி பறிமுதல் பல்வேறு மாநிலம் முழுவதும் எடுத்து தொடர் சோதனையில் நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். அதில் விற்பனை செய்பவர்கள் காவல்துறை மூலமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார்.